471 நாட்கள் சிறையிலிருந்து நேற்று செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சி வெளியில் வந்திருக்காரு. உன்னுடைய தியாகம் பெரிது, அதனினும் உங்களோட நீங்கள் இருந்த உறுதி பெரிது அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் புகழ்ந்திருக்காரு. தியாகி மாதிரி டீல் பண்ணுறாங்களேன்னு எதிர்க்கட்சிகள் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. திமுக முக்கியஸ்தர்கள் மேலே வழக்கு இருக்குது, சொத்தை அட்டாச் பண்ணுறாங்க. ஜெகத் ரட்சகன், பொன்முடி பையன், அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு இடி சம்மன் அனுப்புகிறாங்க, ஐபியை கூப்பிட்டாங்க வச்சாங்க. அப்படிலாம் இருக்கிற போது செந்தில் பாலாஜி மீது காட்டிய அந்த வீரியமிக்க தாக்குதல் இருக்குல்ல, சட்ட ரீதியான தாக்குதல் வேற யார் மேலேயும் காட்டல. வழக்கு போட்டீங்க, சிறையில் தள்ளுனீங்க, அது ஒரு சொத்தை வழக்குன்னு நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்றேன். அதாவது முறைகேடு அதெல்லாம் எடுக்கிறோம். ஜெகத் ரட்சகன் மேல போட்ட எஃப்ஐஆர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு அனுப்பியிருக்க நோட்டீஸ்லாம் பார்த்தா அபராதமே ஏதோ அப்போ நான் சொல்றேன், அந்த வித்தியாசம் புரியுதா? ரொம்ப கேஸுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம், மக்களை குழப்ப வேண்டாம். அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபி தலைவராக வந்த நாள் முதல்ல அவருடைய அக்ரஸிவான பாலிடிக்ஸை நம்ம எல்லாரும் பார்க்கலாம். ஆக்ரோஷம், ஆவேசம். ஒன்று, ரஃபேல் வாட்ச் விஷயம். ஓடுதளத்தில் விமானம் ஓடிக்கிட்டு இருக்கிற போதே அவசர கால கதவை திறந்ததுலேயே அண்ணாமலையோட பேர். இந்த ரெண்டையுமே பொதுவெளியில் போட்டு உடைத்தவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கம் மூலமாக செந்தில் பாலாஜி தான். அப்போ ஒரு தனிப்பட்ட தாக்குதலாக அது மாறி போச்சு. அண்ணாமலை அவர்கள் நீங்க ஜெயிலுக்கு போவீங்கன்னா குறிப்பிட்டாருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதற்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போவார்னு பேசினது மு.க. ஸ்டாலின் அப்படின்னு நேற்றுல இருந்து பாஜகவினர். சார், இதை நீங்க பல செயலாம் பேசினா யாருமே அரசியல் நீடிக்க முடியாது. இது அதே ரிலேட்டடான கேஸ் முகாந்திரம் இல்லாமையா அண்ணாமலையோட? நான் கேட்கிறேன், சரி இதுதான் வழக்கு, எஃப்ஐஆர் இங்க ஸ்டேட் போலீஸ்ல நடந்துட்டு இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி தானே இடி ஒரு ECIR போட்டுருக்காங்க. இது மாதிரி எல்லா வழக்குகளையும் போட்டிருக்கீங்களா? அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 8 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வழக்குல இந்த ECIR போட்டீங்களா? இதைத்தான் நேற்று தீர்ப்புல எனக்கு தெரிஞ்சு பேரா 21 நினைக்கிறேன், இதுவரைக்கும் அந்த மாதிரியான வார்த்தைகள் வெளிப்பட இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்ததில்லை. இனிமேல் அமலாக்கத்துடைய கைகள் கட்டப்பட்டது மாதிரி அந்த வார்த்தை இருக்கு. அந்த ஷெட்யூல்டு அஃபென்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அது முடியாமல் பிரிடிகேட் அஃபென்ஸை நீங்க எப்படி தொடருவீங்க, எப்படி ஒரு முடிவு கொண்டு வருவீங்க? 2000 பேர் அக்யூஸ்ட், அந்த 3 எஃப்ஐஆர்ல ஒரு எஃப்ஐஆர். அதை தான் பாஜகவினர் சொல்றாங்க. 2000 பேர் அக்யூஸ்டா சேர்த்ததே இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு வந்ததற்கு பிறகு நடந்த இந்த மாற்றம். இதெல்லாம் கோர்ட்ல சொல்லட்டும். அதுக்கு தானே உங்களை வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவர் இருந்தா குளிக்கிறாரு, பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காரு, மேல் மாடியில் இருக்கிறாரு, அடுத்த ரூம்ல இருக்கிறாருன்னு எத்தனை காரணம் சொன்னீங்க. அதை கோர்ட் ஹால்ல சொல்லுங்க. 2000 அக்யூஸ்ட் சேர்த்தது இந்த ஆட்சியில், அதுக்கு பின்னாடி ஒரு சதி திட்டம் இருக்கு, அதை பேஸ் பண்ணி நீங்க முடிவெடுங்க. அதை பேஸ் பண்ணி எடுக்காதீங்கன்னு யாரும் சொல்லியிருக்கணும்? ஏன் ஓடுனீங்க? ஏன் ஒளிஞ்சிங்க? இப்போ பல முறை நம்மளே விவாதங்களில் பேசும்போது அமைச்சரவை மாற்றம் குறித்து சீக்கிரமே நடக்கும், செந்தில் பாலாஜியோட பெயிலுக்காக தான் வெயிட்டிங் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ஆமா, நிச்சயமா அதுதான். எப்போ அமைச்சரவை மாற்றம் நடக்க போது நேற்று முன்தினமே கவர்னர் மாளிகைக்கு தகவல் கொடுத்துட்டாங்க, எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு. இவங்க கொடுத்தது நேற்று முன்தினமே, அதாவது வரப்போறான்னு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. கூடவே துணை முதல்வர் அறிவிப்பும், அதான் ஏமாற்றம் இருக்காதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அது ஒரு அறிவிப்பும் சேர்த்து செந்தில் பாலாஜி அவர்களும் சேர்த்த கேபினெட் மிக நிச்சயமாக அவருடைய அமைச்சராக ஆக்கப்படுவார். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு SP லட்சுமணன் அவர். சார் வணக்கம். சார் வணக்கம். 471 நாட்கள் சிறையிலிருந்து நேற்று செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சி வெளியில் வந்திருக்காரு. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினரெல்லாம் கொண்டாடுறாங்க. உன்னுடைய தியாகம் பெரிது, அதனினும் நீங்கள் இருந்த உறுதி பெரிது அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் புகழ்ந்திருக்காரு. தியாகி மாதிரி டீல் பண்ணுறாங்களேன்னு எதிர்க்கட்சிகள் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஒருத்தரும் ஒரு பார்வை பார்க்கலாம். செந்தில் பாலாஜி குற்றமற்றவரா, குற்றம் செய்தவரா அப்படிங்கிறதுக்குள்ள மெரிட் ஆஃப் த கேஸ் போக வேண்டாம். ஐடியாலஜிக்கலாக திமுகவும் பிஜேபியும் எதிரிகள் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஐடியாலஜிக்கலாக எதிரிகள் தான், உள்ள திரைக்கு பின்னாடி நடக்குதுன்னு தெரியாது நமக்கு. இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பில் திமுக உறுதியாக இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த பின்னணியோடு தான் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க 21. அதன் பிறகும் அவங்க அந்த வேகத்தை, எதிர்ப்பு வேகத்தை குறைச்சிக்கவே இல்லை. இந்தியா கூட்டணி என்று ஒரு சவால் விட தகுந்த கூட்டணியை உருவாக்குனதுல மிக முக்கிய பங்கு திமுக தான் வகிக்குது. அப்போது அந்த வேகம் குறையாத திமுகவில் பல பேர் மேலே மத்திய அரசு வெவ்வேறு விசாரணை அமைப்புகள் மூலமாக வழக்குகள் போட்டிருக்கு. மத்திய அரசு தான் சொல்லணும், அது அவங்க பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் இல்லாமல் எந்த ஏஜென்சியும் எந்த ஆட்சியிலையும் செயல்பட மாட்டாங்க. அதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலை. அது தன்னாட்சி பெற்ற அமைப்பு, விசாரணை அமைப்புகளில் நாங்கள் தலையிடுவதில்லை, இதெல்லாம் சும்மா ஹம்பக் தான், காதில் பூ சுத்துற வேலை.
குறைஞ்சபட்சம் ஒரு பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வாங்கிக்குவாங்க. எல்லா வழக்குலையும் எல்லாரும் தலையிடுறாங்க கூட எடுத்துக்கினா கூட அவர்களுக்கு தெரியாமல் வழக்கு பதிவதில்லை, அடுத்த ஸ்டெப் போவதில்லை. அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும். இப்போ ரொம்ப அதாவது கைப்புண்ணு மாதிரி நல்லா தெரியுது, இவங்க முழுக்க முழுக்க பொலிட்டிக்கலாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க பிஜேபி. அப்படி இருக்கிற போது சுமார் 5 அல்லது 6 பேர், நான் ரஃபா சொல்கிறேன், திமுக முக்கியஸ்தர்கள் மேலே வழக்கு இருக்குது, சொத்தை அட்டாச் பண்ணுறாங்க. ஜெகத் ரட்சகன், பொன்முடி பையன், அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு இடி சம்மன் அனுப்புகிறாங்க, ஐபியை கூப்பிட்டாங்க வச்சாங்க. அப்படிலாம் இருக்கிற போது செந்தில் பாலாஜி மீது காட்டிய அந்த வீரியமிக்க தாக்குதல் இருக்குல்ல, சட்ட ரீதியான தாக்குதல், வேற யார் மேலேயும் காட்டலை. சரிதான். அப்போ ஒட்டுமொத்த திமுக மீதான தாக்குதலை இவர் ஒருவர் தாங்கின மாதிரியான ஒரு பிம்பம் நிஜமும் அதுவாகவே ஆகிப்போச்சு. வழக்கு போட்டீங்க, சிறையில் தள்ளுனீங்க, அது ஒரு சொத்தை வழக்குன்னு நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்வேன். அதாவது முறைகேடு அதெல்லாம் இருக்கட்டும். 1,34,00,000 தான் டிஸ்பியூட்டட் அமௌண்ட் இப்போதைக்கு. அந்த பணம் தான் இன்னைக்கு ஆதாரமாக அவன் கையில் இருக்குது. அதில் 68 லட்சம் சம்பள பணம்னு சொல்கிறாங்க, மீதி அக்ரிகல்ச்சர் சொன்னாங்க. இப்போ பிரைமா ஃபேசி இல்லைன்னு நான் சொல்லலை, இருக்குன்னு சொல்ல, அதை ட்ரையலில் பார்த்துக்கலான்னு உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு. ஜெகத் ரட்சகன் மேலே போட்ட எஃப்ஐஆர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு அனுப்பியிருக்க நோட்டீஸ்லாம் பார்த்தா இத்தனை 100 கோடி இத்தனை 1000 கோடி நீங்க போய் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு அபராதமே ஏதோ போய்கிட்டு இருக்கு. அப்போ நான் சொல்றேன், அந்த வித்தியாசம் புரியுதா? ரொம்ப கேஸுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம், மக்களை குழப்ப வேண்டாம். திமுகவிலேயே மற்றவர்களை அணுகுவதற்கும் செந்தில் பாலாஜி அணுகியதற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை நம்ம கண் முன்னாடி பார்க்கிறோம். பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால இருக்கட்டும். அதுக்கு என்னன்னா, அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபி தலைவராக வந்த நாள் முதல்ல அவருடைய அக்ரஸிவான பாலிடிக்ஸை நம்ம எல்லாரும் பார்க்குறோம். ஆக்ரோஷம், ஆவேசம். இது பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லை, பொதுமக்கள் கிட்ட பேசுகிற போது மட்டும் இல்லை, சக அரசியல் கட்சி தலைவர்களை, எதிர்கட்சியினரை அவர் அணுகிற விதம், பயன்படுத்துகிற வார்த்தைகள், காட்டுகிற உடல் மொழி எல்லாமே ஒரு அக்ரஸிவாக இருந்தது. அப்படிப்பட்ட அண்ணாமலையை இன்னைக்கு வரைக்கும் தர்ம சங்கடப்படுத்தினது 2 விஷயம்தான். ஒன்று, ரஃபேல் வாட்ச் விஷயம். அவரால் இன்னைக்கு வரைக்கும் அதை பதில் சொல்ல முடியல. ஒரு மாதிரி சமாளிச்சு எப்படியோ கிட்டத்தட்ட என்னை ஆளை விட்டா போதுன்னு தான் போனார். பில்லுன்னு ஒன்று காமிச்ச போது கூட அதுல இருந்த கேள்விகள் அதை அப்படியே மற்றவங்களும் விட்டுட்டாங்க. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஒரு கிஃப்டா வாங்கியிருப்பார், இல்லாட்டி யாராவது ஒரு கம்மியா விலை கொடுத்தாரு, இவரே கூட வாங்கியிருப்பார், கணக்கு காட்டாம இருப்பார்னு யதார்த்தமானது. ஏன்னா அண்ணாமலை மட்டும்தான் அதை செஞ்சார்னு இல்லை, இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற திமுக ஆட்சி அந்த பல பேரும் அந்த மாதிரி வேலையை பண்ணியிருப்பாங்க. கேள்வின்னு ஒன்று வந்தபோது அவரால் சமாளிக்க முடியல. ஓடுதளத்துல விமானம் ஓடிக்கிட்டு இருக்கிற போதே அவசர கால கதவை திறந்ததுலேயே அண்ணாமலையுடைய பேர். இந்த 2ஐயுமே பொதுவெளியில போட்டு உடைத்தவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கம் மூலமாக செந்தில் பாலாஜி தான். அப்போ ஒரு தனிப்பட்ட தாக்குதலா அது மாறி போச்சு. இது தனிப்பட்ட தாக்குதல். அப்ப பயன்படுத்தின வார்த்தை, நீ சீக்கிரம் உள்ள போயிடுவீங்க பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க, செந்தில் பாலாஜி உள்ள போவார் சொன்னது மாதிரியே போனாங்க. தொடர்ந்து சாராய அமைச்சர் தான் பேசினாரு. இல்ல அந்த வார்த்தைகளை கூட விடுங்க, அவர் சொன்னது மாதிரியே செஞ்சு காமிச்சாங்க. ஏன்னா அண்ணாமலைக்கு இருக்கிற செல்வாக்கு, அவர் எந்த அளவுக்கு மேலிடம் அவரை வளர்த்துச்சு, ஒரு செல்ல குட்டி மாதிரி தானே வளர்த்துட்டு இருக்கிறாங்க. செல்ல பிராணினா கெட்ட வார்த்தை இல்லை, ஒரு செல்ல பிள்ளையாகவே அண்ணாமலை இந்த நிமிஷம் வரைக்கும் தேசிய தலைமை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவர் சொன்னதெல்லாம் நடக்கிற போது, இதுவும் நடந்த போது தான் ஒட்டுமொத்த எதிரியாக செந்தில் பாலாஜி மாறி போனார். அந்த ஒரு பின்னணியில தியாகம் அப்படிங்கறத முதலமைச்சர் பயன்படுத்தி வருதுன்னா, அண்ணாமலை அவர்கள் நீங்க ஜெயிலுக்கு போவீங்கன்னா குறிப்பிட்டாருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதற்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போவார்னு பேசினது மு.க. ஸ்டாலின் அப்படின்னு நேற்றில இருந்து பாஜகவினர். சார், இதை நீங்க பல செயலாம் பேசினா யாருமே அரசியல் நீடிக்க முடியாது. இது அதே ரிலேட்டடான கேஸ் தானே, முகாந்திரம் இல்லாமையா அண்ணாமலையோட? நான் கேட்கிறேன், சரி இதுதான் வழக்கு, எஃப்ஐஆர் இங்க ஸ்டேட் போலீஸ்ல நடந்துட்டு இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி தானே இடி ஒரு ECIR போட்டுருக்காங்க. இது மாதிரி எல்லா வழக்குகளையும் போட்டிருக்கீங்களா? அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 8 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வழக்குல இருந்து ECIR போட்டீங்களா? இப்ப வித்தியாசம் புரியுதா? மற்றவர்கள் திமுகவிலேயே மற்றவர்கள் மீது காட்டாத அந்த ஆர்வம், வேகம், அதிமுக ஒருத்தர் மேல கூட காட்டாத அந்த ஆர்வமும் வேகமும் இன்னைக்கு வரைக்கும் ஏன் மற்றவங்க மேல காட்டாம பாலாஜி மேல காட்டினீங்கன்ற அந்த விமர்சனத்தை வச்சு சொல்றேன். அந்த உண்மையை வச்சு நான் சொல்றேன், செந்தில் பாலாஜி ஒரு வகையில திமுக மீதான தாக்குதலை தனிநபராக எதிர்கொண்டாரோ அப்படின்ற ஒரு தோற்றம் தான். அந்த தியாகம்ங்கிற வார்த்தைக்கு பின்னால் இந்த பின்னணி இருக்கும். அதை தாண்டி பெருசா இல்லை. நான் சுதந்திர போராட்டத்தில் கலந்துட்டு அவரும் சொல்லல, என்னை தியாகின்னு அவரும் சொல்லல. எமர்ஜென்சில அதிகமாக இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்ட இப்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, எமர்ஜென்சியை விட அதிகம். இந்த ஜாமீன் அவங்க எதிர்த்த விதம், நீங்க வழக்கு போட்டீங்க, ஜெயில தள்ளுனீங்க, ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, அதை பத்தி ஒன்றும் இல்லை, சரியா? அதன் பிறகு கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சும் ஜாமீனுக்கு முயற்சி பண்ற போது மத்திய அரசு நடந்துகிட்ட விதம் இருக்குல்ல, மத்திய அரசின் ஆலோசனையின் பேரில் இடி நடந்துகிட்ட விதம் இருக்குல்ல, விசாரணைக்கு வந்து ஆஜராகி எதிர்ப்பை கூட பதிவு பண்ணுங்கிறப்போ ஆஜராக மறுத்தாங்க. இல்ல இன்னொரு கேஸ்ல இருக்கிறாரு, இன்னைக்கு ஒரு வரல, இன்னைக்கு லீவு, ஏதேதோ காரணம் சொல்லி
8 முறைன்னு ஒரு லைன்ல கடந்து போறோம். வாய்தா சில மாதங்கள் அது. அப்போ அத்தனை மாதம் அவர் இன்னும் கொஞ்சம் ஜெயிலே இருக்கட்டும் அப்படிங்கிற அவருடைய அந்த ஒரு வெறி இருக்குல்ல, ஒரு எரிச்சல் கலந்த கோபம் இருக்குல்ல, அதைத்தான் நம்ம ரீட் பண்றோம். அதைத்தான் தியாகங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இதெல்லாம் நீங்க சொருகலாம். அப்போ ஒட்டுமொத்த கோபத்தையும் அவர் மேல காட்டுறீங்க. அப்படிப்பட்ட நபர் வெளியில வர்றபோது முதலமைச்சர் பயன்படுத்தின வார்த்தை நிஜமாக எனக்கும் சிலது ஆச்சரியமாலாம் இருந்துச்சு. அந்த வார்த்தைகள், சில வார்த்தைகள்லாம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டான்னு கூட சொல்லலாம். ஏன்னா செந்தில் பாலாஜி எவ்வளவு முக்கியம்னு அரசியல் ரீதியா புரிஞ்சவங்களுக்கு புரியும். அவர் எந்த இயக்கத்துல இருந்தாலும் அரசியல் ரீதியாக தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில கரெக்டா செய்யறவர். களப்பணியில நான் சொல்றேன். 2006 திமுக ஆட்சி அமைச்ச போது கூட 11 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் அதிமுக ஜெயிச்சது கோவை மாவட்டத்துல. அந்த கோவை மாவட்டத்தை இவருக்கு பொறுப்பு அமைச்சராக கொடுக்குறாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு 95% உள்ளாட்சி பதவிகளை திமுக கைப்பற்றுவதற்கு இவர் தான் காரணம். இவர் ஒரு நபர் தான் காரணம். வேலுமணியோட சொந்த தொகுதியில கூட செல்வாக்கை குறைய வைத்தார். அப்படி வச்சுக்கணும் அதை. அதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மதிநுட்பத்தோட அரசியல் வேலைகள் செய்யறவர். இந்த கேஸுக்குள்ள போக மாட்டேன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அது ட்ரையல் நடக்கட்டும், கன்விக்ட் ஆகட்டும், விடுதலை ஆகட்டும், அதெல்லாம் அப்புறம். செந்தில் பாலாஜி யார், அவருக்கு என்ன நடந்தது அப்படின்றத பேசினா இதுதான் என்னுடைய கருத்து. இப்போ இதை கெஜ்ரிவால் அவர்கள், மணிஷ் சிசோடியா அவர்கள், ஹேமந்த் சோரன் அவங்களுக்கெல்லாம் ஜாமீன் கிடைக்கப்பட்டதோட கம்பேர் பண்ணி சில விஷயங்கள் சொல்றாங்க. நீங்களும் நேற்றைய விவாதத்தில் பேசும்போது தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பிறகு இடியோட நடவடிக்கைகள் உச்சநீதிமன்றத்தோட விஷயங்கள்னு பார்க்கும்போது அப்படின்னு நீங்க சொன்ன வார்த்தையும் சில விமர்சனமும் வந்தது. அதற்கு ஏதாவது விளக்கங்கள் இல்ல அது என்னுடைய பார்வையை நான் சொன்னேன். இப்போது உச்சநீதிமன்றங்கள் மிக வெளிப்படையாக மனம் திறந்து சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அமலாக்கத்துறைக்கு எதிராக. ஏன்னா கடந்த சில வருஷமாவே அமலாக்கத்துறை நடவடிக்கை இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அது ஒருவேளை அதனுடைய தாக்கத்தை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இப்ப புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். என்னுடைய பார்வை தான் நான் சொல்றேன். எல்லா கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை வழக்குகளை விசாரிக்கிற அத்தனை உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது அப்படி மூல வழக்குன்னு இருக்குல்ல, அந்தந்த மாநில காவல்துறையினர் போடுற மூல வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்கு முடியாமல் அதுல குற்றவாளின்னு உருவானாதான் அதுல பணம் சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு PMLA ஆக்ட் வரும். அதுவே முடியாத போது இதுலயும் நீ ஒரு எல்லையை தாண்டி நகர முடியாது. அப்ப எவ்வளவு நாளைக்கு ஜெயிலே வச்சிருப்பீங்க? கைது பண்ணுங்க, ஜெயில போடுங்க, பெயில் கொடுங்க. இதைத்தான் நேத்து தீர்ப்புல எனக்கு தெரிஞ்சு பேரா 21 நினைக்கிறேன். இதுவரைக்கும் அந்த மாதிரியான வார்த்தைகள் வெளிப்பட இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்ததில்லை. இனிமேல் அமலாக்கத்துடைய கைகள் கட்டப்பட்டது மாதிரி அந்த வார்த்தை இருக்கு. அந்த ஷெட்யூல்டு அஃபென்ஸ்னு சொல்றாங்கல்ல, அது முடியாமல் பிரிடிகேட் அஃபென்ஸை நீங்க எப்படி தொடருவீங்க, எப்படி ஒரு முடிவு கொண்டு வருவீங்க? 2000 பேர் அக்யூஸ்ட், அந்த 3 எஃப்ஐஆர்ல ஒரு எஃப்ஐஆர். அததான் பாஜகவினர் சொல்றாங்க. 2000 பேர் அக்யூஸ்டா சேர்த்ததே இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு வந்ததற்கு பிறகு நடந்த இந்த மாற்றம். இதெல்லாம் கோர்ட்ல சொல்லட்டும். அதுக்கு தானே உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவர் இருந்தா குளிக்கிறாரு, பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காரு, மேல் மாடியில இருக்கிறாரு, அடுத்த ரூம்ல இருக்கிறாருன்னு எத்தனை காரணம் சொன்னீங்க. அதை வந்து கோர்ட் ஹால்ல சொல்லுங்க. 2000 அக்யூஸ்ட் சேர்த்தது இந்த ஆட்சியில், அதுக்கு பின்னாடி ஒரு சதி திட்டம் இருக்கு, அதை பேஸ் பண்ணி நீங்க முடிவெடுங்க. அதை பேஸ் பண்ணி எடுக்காதீங்கன்னு யார் சொல்லியிருக்கணும்? ஏன் ஓடுனீங்க, ஏன் ஒளிஞ்சிங்க? சொல்ல எல்லாமே சட்டத்தின் பார்வையில வந்து நீங்க பொலிட்டிக்கலா மேடையில பேசலாம். விஷயம் நீங்க சட்டத்துக்கு பார்வைக்கு வந்த பிறகு நீதிமன்றத்துல போய் எல்லாத்தையும் சொல்லட்டும் சார். நீதிபதிகள் ஒரு பார்வை பார்க்கட்டும். அதுக்கு கூட வரமாட்டேன்னு சொன்ன போதுதான் இதே விஷயத்துலதான் பெயில் இஸ் எ ரைட், ஜெயில் இஸ் எக்ஸம்ஷன் சொன்னாங்க. சரிதானா? பெயிலுங்கிறது தனி மனித உரிமை, சட்டம் கொடுக்கிற உரிமை. கீழ் நீதிமன்றங்களுக்கும் நேற்றைய தீர்ப்புல ஒரு அடி கொடுத்துருக்காங்க, குட்டு வச்சிருக்காங்க. நீங்களே முடிவு பண்ணணும், எதுக்காக தள்ளி விடுறீங்க, ஏன் முடிவு எடுக்க மாட்டீங்கன்னு. ஒரு வகையில இப்படி ஒரு தீர்ப்பு வந்தாதான் இவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கு. இல்லாட்டி நம்ம ஏதாவது சொல்லி உச்சநீதிமன்றம் நினைச்சுக்குமோன்னு கீழமை நீதிமன்றங்களுக்கு ஒரு தயக்கம், ஒரு குழப்பம், சந்தேகம் இருக்கலாம். அதை நேற்றைய தீர்ப்பு தெளிவுபடுத்தி இருக்கு. நேற்றைய தீர்ப்புல 2 விஷயங்கள் ஜாமீனுக்கான காரணமா சொல்லப்படுது. ஒண்ணு, அங்க ட்ரையல், அங்க வழக்கு போற தூரம்ங்கிறதும் ரொம்ப அதிகமா நடக்கும். 2000 பேர் அக்யூஸ்டா சேர்த்திருக்கிறது, இதெல்லாம் சேர்த்து. இன்னொரு பக்கம் ஆல்ரெடி ஒரு மிக நீண்ட நாட்கள் சிறையில் இருந்துட்டாருங்கிற 2 விஷயத்தை குறிப்பிட்டதை நீங்க எப்படி? இல்ல, இதுதான் சட்டத்தின் பார்வையை மட்டும் பார்க்க மாட்டாங்க, நடைமுறையும் பார்ப்பாங்க. நீதிபதிகளும் மனிதர்கள் தான். ஒரு ஈகோ சாட்டிஸ்ஃபை. சட்டம் ஒருத்தனை ஒரு குற்றம் செஞ்சான்னு சந்தேகப்படுறான்னா அவனுக்கு குறைஞ்சபட்சமா ஏதாவது அவனை புரிய வைக்கணும்னா 2 நாள் பிடிச்சு உள்ள போடும். நாமளே கிராமங்கள்ல போய் அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுன்னு, இவ்வளவு நாள் இருந்துட்டாரு, இதுவே போதுமானதுன்னு அவங்க ஒரு பார்வை பார்த்துரும். சட்டம் அவனு வரையறுக்கல. பெயில்ல இத்தனை நாள் பெயில் கொடுக்குற முன்னாடி இவ்வளவு நாள் ஜெயில இருக்கும்லாம் ஒண்ணும் கிடையாது. நீதிபதியுடைய பார்வை தான், சட்டம் ஒண்ணுதான். பெயில் கொடுக்குறீங்களா இல்லையா? இன்னும் சொல்லட்டுமா, மாவட்ட நீதிமன்றத்துல முதல்ல ஒரு பெயில் பெட்டிஷன் போட்டார்ல, 10வது நாள் 15ஆம் நாள், அந்த நீதிபதி நினைச்சாலும் பெயில் கொடுத்திருக்க முடியும். ஆனா இந்த சட்டத்துல அவ்வளவு கேள்விகள், குழப்பங்கள் இருந்தது. நாளுக்கு நாள் நான் நீதிமன்றங்களுடைய பார்வையை பத்தி சொன்னேன். அந்த பார்வைன்னு நான் சொன்னது ஒரு தீர்ப்புலையும் ஒரு கமெண்ட்லையும் ஒரு விஷயங்கள் தெளிவாகிக்கிட்டே வருது. PMLA பார்த்து, அமலாக்கத்துறையை பார்த்து, இந்த வழக்கை பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிருந்தாங்க. மிசா காலத்தில் கூட நடக்காத கொடுமைன்னு நான் சொன்ன இந்த அதிகார குவியல் தான்.
உச்சநீதிமன்ற நீதிகள் ஒன்னொன்னா திறந்துகிட்டே வர்றாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர் தான் நிரூபிக்கணும். ஆமா, அதெல்லாம் எந்த வகையில நியாயம்னே ஒரு ஜட்ஜி கேட்டாரு. குதிரை லாயத்தை கூட்டுற மாதிரி அந்த உதாரணத்தை எல்லாம் சொன்னாரு. குதிரைக்கு பின்னாடி தான் லாயம், நீங்க குதிரைக்கு இப்ப முன்னாடி போய் பூட்டி விட்டு குதிரையை தள்ள சொல்றீங்கன்னாரு. சரிதானா? அந்த அளவுக்கு ஒரு கருத்தும் சில வெளிச்சங்களை கொடுத்துக்கிட்டே போகுது. இது ஜனநாயகத்துக்கும் தனி மனித உரிமைக்கும் நல்ல விஷயம்னு சொன்னேன். உச்சநீதிமன்றத்துடைய சமீபகால பார்வைகள் தனி மனித உரிமைகளை பாதுகாப்பதாக இருக்கிறது. பிஎம்எல்ஏ ஆக்டை பொறுத்தவரை 470 நாள் சிறையிலிருந்து அதற்கு பிறகு வெளியே வராரு. ஆனா ஜாமீன் தானே கிடைச்சிருக்கு, நிரபராதினா அறிவிச்சாங்க. எதற்கு திமுகவினர் இவ்வளவு கொண்டாட்டம்? அதை பத்தி அவங்களுக்கு என்ன கவலைங்கிறேன் நான். எந்த கட்சியினர் எதுல வந்தாலும் இந்த மாதிரி இத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை நாட்கள் கழிச்சு ஒருத்தர் வரும்போது கொண்டாடுறதை பார்த்து அதுக்கு சுவர் இருந்தா முட்டிக்கலாம். நான் யாருக்காக ரொம்ப யதார்த்தமா பேசுறேன். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. இதில் கட்சி அல்லது ஐடியாலஜி இதெல்லாம் விட்டுடுங்க. ஒரு தனி மனுஷனாக யோசிச்சு பாருங்க. எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னபோது நடிக்கிறாருன்னு சொன்னாங்க. முதுகு வலிக்காக ஒருத்தருக்கு உடனடியாக ஜாமீன் கொடுக்கறத ஒத்துக்கிட்ட அமலாக்கத்துறை நெஞ்சையே பிளந்து பைபாஸ் சர்ஜரி பண்ண பிறகும் அதை ஏற்க மறுத்தாங்க. டாக்டர்ஸ் டீமை வர வச்சாங்க. ஞாபகம் இருக்கா? இவ்வளவும் பண்ணாங்கல்ல. அப்போ நீங்க அந்த இடத்துல வேற எக்ஸ் ஒய்யை வச்சு பாருங்க. ஒரு பிஜேபி காரரே அந்த இடத்துல வச்சு பாருங்க, நம்ம அதை ரசிப்போமா? இதே மாதிரிதான் நான் குரல் கொடுப்பேன், நாம குரல் கொடுக்கணும். ஒருத்தர் அது குற்றம் செஞ்சவராகவே இருக்கட்டும், செஞ்சதா முகாந்திரத்துக்காகட்டும், ட்ரையல் நடக்கட்டும், தண்டனை வந்த பிறகு பார்த்துக்கலாம், பெயில்ல விடுங்கப்பான்னு தான் நம்ம யாருக்காகவும் குரல் கொடுப்போம். இதுல கட்சி பின்னணி, தனி மனித பின்னணி இதெல்லாம் பார்க்க கூடாது. சரிதானா? இந்த நிபந்தனைகள்ல அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்த நிபந்தனைகள் மாதிரி தலைமைச் செயலகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் அங்க இருந்தது. இங்க எதுவும் அதுக்கு என்ன நடைமுறை? நம்ம எல்லாருமே நான் குறிப்பா எதிர்பார்த்து ஏதாவது மறைமுகமா ஏதாவது சொல்லுவாங்களோன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலை ஜாமீன்ல விடுற போது ஒரு முதலமைச்சர் பத்தி ராஜினாமா பண்ணல, அதனால நீங்க கோட்டைக்கு போகாதீங்க, ஃபைல் பார்க்காதீங்க, முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போகாதீங்கன்னு சொன்னாங்க. மணீஷ் சிசோடியா ராஜினாமா பண்ணியிருந்தார். ஜெயிலுக்கு போன பிறகு அமைச்சராக இருந்தார். ஒரு ஸ்டேஜில் ராஜினாமா பண்ணிட்டார். பெயில் கிடைக்கிற போது அமைச்சர் இல்லை. அதுபோல செந்தில் பாலாஜி அமைச்சர்ல அதனால சொல்லலைங்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்திற்கு அந்த அதிகாரம் இருக்கா அப்படின்னு தெரியல. நீங்க ஏன்னா வாதங்கள் வைக்கும் போது இவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டு, அதுக்காக தான் அதுதான் சொல்லுவாங்க. நீங்க ஃபைல் பார்க்காதீங்கன்னு சொன்ன உச்சநீதிமன்றம் முதலமைச்சரா தொடராதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு பாடி. கான்ஸ்டிடியூஷன்ல இந்த 4 ஜனநாயகத்துல 4 தூண்கள்ல லெஜிஸ்லேச்சர் ஒரு தூண் தான், ஜுடிஷியரி ஒரு தூண்கிற போது இன்னொரு தூணை போய் ஒரு எல்லைக்கு மேல ஆட்ட மாட்டாங்க. புரிஞ்சுக்க முடியல. தார்மீக ரீதியா புரிஞ்சுக்கோங்க நீங்க அப்படின்னு. தார்மீகத்தை பத்தி எல்லாம் நான் எப்பயுமே அதெல்லாம் நம்புறதும் கிடையாது. ஸோ பதவியில் இருந்தனால அவருக்கு நிபந்தனை போட்டாங்க, பதவியில் இல்லாதனால பாலாஜிக்கு போடலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போவும் சொல்றேன், செல்வாக்கை செலுத்துறதுன்னா செந்தில் பாலாஜி இன்னைக்கு அமைச்சர் இல்லை, நேற்று கொடுத்த வரவேற்பை பார்த்தோம். முதலமைச்சர் அவருக்கு எந்த இடத்த மனசுல வச்சிருக்காருன்னு பார்க்குறோம். செல்வாக்கை செலுத்தினா அவர் பதவியில் இருந்தாலும் அந்த செல்வாக்கை செலுத்த முடியும், இல்லைனாலும் செலுத்த முடியும். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், மின்துறை அமைச்சராக வர்றார், மதுவிலக்குத்துறை அமைச்சராக வர்றார், உள்ளாட்சித்துறை அமைச்சராக வர்றாருன்னா அந்த அமைச்சர் பதவி துறையை வச்சுதான் அவர் செல்வாக்கு செலுத்தணும் அவசியம் இல்லை. எந்த நபருக்கும் இது பொருந்தும். செல்வாக்கு செலுத்தணும்னா இந்த நாட்டிலே இல்லாமல் கூட செல்வாக்கு செலுத்தி அந்த வழக்கை எதுவும் பண்ண முடியும். அது நீதிமன்றங்கள் கண்காணிக்க போகுது. சரிதானா? கண்ணை முடிக்கலாம் எதுவும் செய்ய முடியாது. அமைச்சர் பதவிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இதெல்லாம் வைக்கப்படுகிற வாதங்கள். அவர் தம்பி தலைமறைவா இருக்காரு, அதனால பெயில் கொடுக்கல. கடைசி 2 வாதங்கள்ல அதை பத்தி பேச்சே இல்லை. அதுவுமே அவங்க தம்பி எங்க இருக்காருன்னு அமலாக்கத்துறைக்கு தெரியும். ஏன் போய் பார்க்கல, ஏன் அவர் வாங்கன்னு கூட மாட்டீங்க? எல்லாமே அரசியல் தான் சார். இப்போ பல முறை நம்மளே விவாதங்களில் பேசும்போது அமைச்சரவை மாற்றம் குறித்து சீக்கிரமே நடக்கும், செந்தில் பாலாஜியோட பெயிலுக்காக தான் வெயிட்டிங் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ஆமா, நிச்சயமா அதுதான். எப்போ அமைச்சரவை மாற்றம் நடக்க போது நேற்று முன்தினமே கவர்னர் மாளிகைக்கு தகவல் கொடுத்துட்டாங்க, எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு. இவங்க கொடுத்தது நேற்று முன்தினமே, அதாவது வரப்போறான்னு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா தீர்ப்பு 10 நாள் விடுமுறைக்கு பிறகு உச்சநீதிமன்றம் அந்த இடத்துக்கு வந்துட்டான்னு சொன்ன போதே நான் சொன்னேன் இல்லையா, உச்சநீதிமன்ற நடைமுறை 4 வாரங்கள்ல தீர்ப்பை கொடுத்துருவாங்க. ஒத்தி வைக்கப்பட்ட தீர்ப்பு, அதுபோல் இந்த மாதிரி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கூட லேட் ஆகலாம். இந்த இடைக்கால தீர்ப்பு, பெயில் மாதிரியான தீர்ப்புகளை 3 அல்லது 4 வாரங்கள்ல கொடுத்துருவாங்கன்ற நடைமுறை தான். கரெக்டா 4 வாரம் முடிஞ்சு 3ஆவது நாள் கொடுத்தாங்க. அதை எதிர்பார்த்துட்டு அவங்களும் வழக்கறிஞரோட தொடர்பில் இருக்காங்கல்ல. ஸோ வியாழன் அல்லது வெள்ளி வந்துடும் அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்க திங்கட்கிழமை வச்சுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. அடுத்த வாரம் 2 நாள்ல. ஆமா, நாளை மறுநாள், அடுத்த நாள். கவர்னர் அன்னைக்கு நான் பிஸியா இருக்கேன்னு சொன்னதா தகவல். என்ன பிஸின்னு தெரியல. செவ்வாய்க்கிழமை வச்சுக்க நான் தயார்னு அவர் சொல்லியிருக்கிறார். செவ்வாய்க்கிழமை இவங்க ஒத்துக்கல. இப்போதைய தகவல் அநேகமாக புதன்கிழமை இருக்கும். நிறைஞ்ச அமாவாசை, நல்ல நாள். நிறைஞ்ச அமாவாசைங்கிறது நல்ல நாள். அதனால புதன்கிழமை இருக்க வாய்ப்பு இருக்கு. கூடவே துணை முதல்வர் அறிவிப்பும். அதான் ஏமாற்றம் இருக்காதுன்னு சொல்லிட்டு. அது ஏமாற்றம்னா எல்லாருடைய குரலும் இவருக்கு அந்த மந்திரி கூட இவரை பதவி விட்டு எடுத்துறாதுன்றலாம் இல்லை. உதயநிதி துணை முதலமைச்சராக்குன்னு கட்சிக்காரங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
அதுக்கு ஏமாற்றம் இருக்கான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது ஒரு அறிவிப்பும் சேர்த்து தான். செந்தில் பாலாஜி அவர்களும் சேர்த்த கேபினெட் மிக நிச்சயமாக அவருடைய அமைச்சராக ஆக்கப்படுவார். ஓகே. ஆனா இந்த நிபந்தனைகள்ல வாரத்துல 2 நாட்கள் இடி முன் அப்பியர் ஆகணுங்கலாம் இருக்கு. சைரன் கார்ல போயிட்டு இடி முன்னால் அப்பியர் ஆகிறதெல்லாம் அமைச்சர்கள் கார்ல இப்ப சைரன் கிடையாது. அங்கே போறபோது தனிப்பட்ட கார்ல ரைட், ஒரு சங்கடமா தான் இருக்கும். யதார்த்தத்தை பேசுறதுல நமக்கு ஒன்றும் தடை கிடையாது, தயக்கம் கிடையாது. ஒரு அமைச்சரா இருந்துக்கிட்டு வாரத்துல 2 நாள் போய் இங்க போறது, விசாரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் அவங்க தொடர்ந்து வர சொல்லுவாங்க. ஒரு 2 வாரங்கள் ஆஜராவார். ம். அப்புறம் அதுக்கு பிறகு எக்ஸெப்ஷன் அதுல கொடுங்கன்னு போய் நீதிமன்றத்தை அணுகுவாங்க. இது வழக்கமா எல்லாருக்கும் கொடுக்கறது தானே. ம், ம், ம். வேற வேற யாரெல்லாம் கேபினெட்குள்ள வர வாய்ப்பு இருக்கு? ஏதாவது கேபினெட் மறுபடியும் இதே 2 துறைகள் செந்தில் பாலாஜி அவர்கள் செல்ல வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள்? இல்ல அப்படி இல்லை. இதெல்லாம் ஓரிரவுல உட்கார்ந்து முடிவெடுப்பாங்க. கிச்சன் கேபினெட்ல மூத்த அமைச்சர்களோட. எல்லா ஆட்சியும் நடக்கிறது தான். எல்லா முதலமைச்சர்களும் செய்யறதை இவரும் செய்வார். குறைஞ்சபட்சம் ஒரு டிஸ்கஷன் நடத்துவார். குடும்பத்துல, வீட்டுல, நெருக்கமான அமைச்சர்கள்ட்ட, மூத்த நிர்வாகிகள்கிட்டன்னு. அவர் இந்நேரம் ஓரளவு பேசி முடிச்சிருப்பார். இன்று இரவு நாளைன்னு டைம் இருக்கு. 2 பேர் புதிய அமைச்சர்கள் வரலான்னு சொல்றாங்க. யார் நீக்கப்படுறாங்களோ நம்ம சொல்லி அப்படிலாம் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ம். 2 நாளாவது நிம்மதியா தூங்கட்டும் அவங்க. எல்லாரும் தூங்கட்டும். ஓகே. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.